அதிமுக சில பேர் தாவேக்கெல்லாம் இணையதா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறது இந்த பாஜக. தலைமையவே நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்க முடியும்னா இந்த விஜய் அவர்களை மாற்றுவது ஒன்றும் கஷ்டமான ஒன்று இல்லை. ராகுல் காந்தியை கிள்ளுக்கரியாக பயன்படுத்துகிறீர்களா? மோடியை பார்க்க முடிகிறது, ஆனா ராகுல் காந்தியை பார்க்க முடியல. ஏன்னா அங்க இருந்து சோனியா காந்தியை பார்க்க முடியல. அதே நேரத்தில் அமித்ஷா சதீஷனை பார்க்கிறார், கேரள முதலமைச்சரை பார்க்க முடியுது. ஆனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவரை இயக்குவதற்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கு, இதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்கிறதுக்கான ஒரு காரணம். முன்னாள் ஸ்மிருதி இராணி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா லீவ் லெட்டர் சொல்லாம லவ் லெட்டர் சொல்லிருப்பாங்க. இது நிதினா இருக்கிறதுனால லீவ் லெட்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது அமித்ஷானும் வேலை வெட்டி இல்லாத மாதிரி சும்மா இருக்க ஒரு மாதிரி அவரை போய் பாக்குறாங்க. இவர் போய் பேசுறாரு, அப்புறம் மோடியை பாக்குறாரு. முதலமைச்சர்னால பார்க்க முடியல, விஜய்னால பார்க்க முடியல. இவருக்கான அந்த வாய்ப்புகள் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப விஜய்க்கும் விஜய் மாதிரியும் அண்ணாமலை வருவாரா? அப்படிலாம் வரமாட்டார். ஆனா வருவதற்கான வாய்ப்புகள் என்ன செய்யப்படுறாங்கன்னா, திமுக காணாம போயிருமா? அப்படிலாம் காணாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக ஜென்சி கிட்ஸ்ங்கிறது மாதிரி ஜென்சி திமுக கூட்டம் நடத்துனாங்க. அவங்க ரொம்ப இப்படிக்கு யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பல விஷயங்கள் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நமக்கு கண்டென்ட் குறைவில்லாமல் நிறைய பேர் கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பேசுவதற்காக என்னோட இணைந்துள்ளார் பத்திரிகையாளர் திரு ராஜபாரதி அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு கண்டென்ட் பேசுறதுக்கு பஞ்சம் இல்லாம ஒவ்வொரு தரப்புல நமக்கு வந்திருக்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியே இருந்து ஒரு கண்ணாடி வீடை பாக்குற மாதிரி, அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்ணாடி வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம், நம்மள வெளியில இருக்கக்கூடிய பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. திரு விஜய் அவர்கள் இப்ப நடந்திருக்கக்கூடிய பல சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மாற்றங்கள்ன்றது எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இப்பேற்பட்ட மாற்றங்கள் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதிமுக சில பேர் தாவேக்கெல்லாம் இணையதா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. முன்னாள் அமைச்சர்கள் சம்பத் போன்றவர்கள் நிறைய, ஏன்னா தாவேக்காவில இணைவதற்கு அதிமுக மொத்த கூடாரமும் காலியாகுதா ஒரு எண்ணம் வந்திருக்கு இப்போ. ஏன்னா தாவேக்கா அதிமுகவுக்கு மாற்றான கட்சியா அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய தலைமை சீரானதாக இல்லையா அப்படிலாம் பேசப்படுகிறது. ஆனா அது அப்படி இல்லை. ஆனா இது ஒரு இப்போ மம்தா பானர்ஜியை எப்படி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிஜேபி எப்படி ஒரு மாதிரி சீர்குலைத்ததோ, இப்போ 80 எம்எல்ஏக்கள்ல ரிதப்பிரதா வச்சு ஒரு 60 எம்எல்ஏக்களை பிரிச்சு எதிர்கட்சி தலைவராக மாத்துறாங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு 28 எம்பியை 20 எம்பிகள் கிட்டத்தட்ட பிஜேபியில் போய் ஜாயின் பண்ண போறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு தலைமையவே நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்க முடியும்னா இந்த விஜய் அவர்களை மாற்றுவது ஒன்றும் கஷ்டமான ஒன்று இல்லை. அவங்க இங்க திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறது இந்த பாஜக. பாஜக இதுல என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இதுல என்னன்னா ஆதவர்ஜுனாங்கிற ஒரு கேரக்டர் அவங்க வேற மாதிரி துருப்பு சீட்டா பயன்படுத்த இருக்காங்க. ஆதவர்ஜுனா தான் நிழல் முதலமைச்சருங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாச்சு. ஏன்னா நீங்க எதுவும் பேச வேணாம், நாங்களே பாத்துக்கிறோங்கிற மாதிரி. ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் அதிமுக வந்தவங்க வெளியே ஆதவர்ஜுனா முன்னாடி தலைமைச் செயலகத்திலே இணைகிறாங்க. அது ஒரு கட்சி ஆபீஸ் மாதிரி மாத்திக்கிட்டாங்க அதை தலைமைச் செயலகத்தையே. அது இதை கூட இருக்கிற சிபிஎம்மோ இல்ல விசிகாவோ கேள்வி கேட்க முடியாத கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதை மாற்று கருத்து என்ன சொல்ல முடியுங்க, கூட ஆட்சியில் இருக்கீங்களா, நீங்க நானும் தானே பண்ணிருக்கேன், நீங்களும் தானே அமைச்சரா இருக்கீங்க, அதனால இன்னும் பேச முடியாது, அப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்குள்ள அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா விசிகா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எந்த அளவுக்கு ஒரு கொள்கை பின்னணியுடைய ஒரு மதசார்பின்மையை பத்தி பேச நினைத்தோமோ அதை விட மோசமான ஒரு நிலைக்கு மாறி இருக்காரு. ஏன்னா திமுகவினுடைய அடிவரடின்லாம் பேசப்பட்டது. அப்பெல்லாம் எதுவும் பேச அல்லு சில்லுன்னு பேசுறாரு. திருச்சியில போய் பேசுகிறார். அன்றைக்கெல்லாம் சிபிஎம் இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய சண்முகம் ஆனா கேட்கல எதையும். ஆனா இன்னைக்கு ஆர் ஆசா சொன்ன உடனே அல்லு சில்லுன்னு பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்ற ஏன்னாங்க நீங்களே இப்படி பேசலாமான்னு கேட்க ஆரம்பிக்கிற சண்முகம். ஆனா வாச்சாத்தி வழக்குல, அதாவது சாதாரணமா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ரொம்ப தாழ்த்தப்பட்ட இனங்கள் பழங்குடியின பெண்கள் அவங்கள வலுக்கட்டாயமா வன்புணர்வு பண்றாங்க. அந்த விவகாரத்துல வாச்சாத்தி வழக்குல அன்றைய அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு எதிராக சண்முகம் தான் வேகமா அவருக்காக வழக்காடி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பேசிய ஒருத்தர்
இன்னைக்கு வந்து அல்லு சில்லுகளோட சேர்ந்து அவர் பேசுறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கட்டத்துல சோரம் போயிட்ட கட்சிகளாக மாறி போயிட்டாங்க. பாஜகவை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், வருவதை நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில தான் இருக்கு. இப்போ வந்து இவரு காங்கிரஸ் வந்து அடிச்சு புடிச்சு உடனே வந்து உங்க ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து மறு நிமிஷமே அப்படி வேகமா வந்து என்ன பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி பதவி வாங்கி தரதுக்காக இப்போ இன்னைக்கு அதான் போயிடுச்சு. ராகுல் காந்தியை கிள்ளுக்கரியாக பயன்படுத்துகிறீர்களா? இவருமே அப்படிதான் பாக்குறாரு ராகுல் காந்தியா. ஏன்னா மோடியை பார்க்க முடிகிறது, ஆனா ராகுல் காந்தியை பார்க்க முடியல. ஏன்னா அங்க இருந்து சோனியா காந்தியை பார்க்க முடியல. ஏன்னா அதே நேரத்தில் அமித்ஷா வந்து சதீஷனை பாக்குறாரு, கேரள முதலமைச்சரை வந்து பார்க்க முடியுது. ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னே தெரியல. முதல்ல நீ வந்து யார் பக்கம் இருக்கிற, விஜய் வந்து எந்த பக்கத்துல இருக்காரு அப்படிங்கறத முடிவு பண்றாங்கிறத விட அவரை இயக்குவதற்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து இருக்கு கையில, அது அதனுடைய தொடர்ச்சி தான் அண்ணாமலை கையில இறக்கி விட்டுருக்கான ஒரு காரணம். சரி, அண்ணாமலை வந்து போய் நிதின் போய் தேசிய அளவுல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு, லீவ் லெட்டர் கொடுக்குறாரு. லீவ் லெட்டர்னு வச்சுக்குமே இப்போதைக்கு, ஆனா அப்படிதான் அர்த்தமாகுது. ஏன்னா மொத்தம் வடிவம் தர மாதிரி தெரியல. ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அது ஏன்னா அது இது வந்து ஒரு முன்னாள் ஸ்மிருதி இராணி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா லீவ் லெட்டர் சொல்லாம லவ் லெட்டர் சொல்லிருப்பாங்க. இவ வந்து நிதினா இருக்கிறதுனால லீவ் லெட்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது அதனால கொடுத்துருக்காரு. கொடுத்து வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்ச உடனே அமித்ஷா வேலை வெட்டி இல்லாத மாதிரி சும்மா இருக்க ஒரு மாதிரி அவரை போய் பாக்குறாங்க. இவர் போய் ஒரு பேசுறாரு, அப்புறம் மோடியை பாக்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்க முடிகிறது எளிதா. ஒரு முதலமைச்சர்னால பார்க்க முடியல, விஜய்னால பார்க்க முடியல. இவருக்கான அந்த வாய்ப்புகள் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. இப்போ அண்ணாமலையை வந்து என்ன பண்றது? அப்ப விஜய் மாதிரியும் அண்ணாமலை வருவாரா? அப்படிலாம் வரமாட்டார். ஆனா வருவதற்கான வாய்ப்புகள் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ அதிமுக உடச்சு ஒண்ணுலாம் பண்ணியாச்சு. அது வந்து இருக்கு. ஆனா வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்து வந்து இப்ப குறுநில கட்சியா மாறிடுச்சு. இதனுள்ள கொங்கு கட்சியா இதனுள்ள நான் பெரிய பலாப்பழம் வச்சிருந்தோம், சின்னூண்ட ஒரு ஆப்பிள் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு சின்ன குறுநிலக்க மன்னர் மாதிரி அவர் ஒரு சின்னதா ஒரு கட்சி ஆரம்பிப்பார். ஏன்னா இன்னொரு ஐடியா இருக்கு என்னன்னா, கொங்கு மண்டலத்தை வந்து தனியா பிரிச்சு தமிழ்நாட்டுல இருந்து 2 பிரிச்சிடலாம் கூட ஒரு பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது வேணா ஒருவேளை அண்ணாமலைக்கு அதுக்கு ஒரு தமிழக முதல்வர் மாதிரி அங்க கொங்கு நாட்டினுடைய முதல்வர்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கலாம். அதுல வந்து அது மாதிரி எடப்பாடி அப்படி சுருங்கி போயிட கூட இருக்கல ஆக முடியும். ஆனா அதுக்காக திமுக காணாம போயிருமா? அப்படிலாம் காணாம போறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக ஜென்சி கிட்ஸ்ங்கிறது மாதிரி ஜென்சி திமுக இப்போ ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபார்மேட் அழகா மாத்திருக்காங்க. ஏன்னா அவங்க எங்க தப்பு பண்ணாங்க, தாவேகா எங்க வின் பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவருடைய ஓட் பேங்க் எங்கேயுமே குறையல. திமுக ஓட் பேங்க் கொஞ்சமும் குறையல, அதுல இந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிற கூடிய இந்த 16-18 வயசை தாண்டிய அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவனுக்கு வந்து என்னன்னா ஜெயலலிதாவையும் தெரியாது, எம்ஜிஆரையும் தெரியாது, முன்னாடி இருக்க எந்த தலைவரையும் தெரியாது, விஜய் மட்டும் தான் தெரியும். அவன் பின்னாடி 5 வச்சிருக்காங்க, ஒரு அஞ்சலி அம்மா எல்லாம், அம்பேத்கர் அவரெல்லாம் யாருன்னு தெரியாதுங்க அப்படின்றாங்க. அவரெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு விஜய் தான் தெரியும். அப்போ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னொன்னு அதுக்கு ஒரு கேஸே இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கு வழக்கு போடுறதுக்குள்ள தயாரா இருக்காங்க. ஏன்னா ஒரு குழந்தைகளை வந்து மேனிப்புலேட் பண்ணி நீங்க வந்து ஓட்டு கேட்க வச்சீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவர் கேட்கிறாரு, நேரடியாவே கேட்கிறாரு, இப்போ இருக்க முதலமைச்சர் விஜய் வந்து குழந்தைங்களாம் நீங்க வந்து சொல்லி நீங்க வந்து ஓட்டு போட சொல்லுங்கன்னு. அதே நேரத்தில் வயசான பொக்கை வாய் கிழவிகள் கூட நீங்க பேரம்பேத்தி கேட்டாங்க, நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னதுனாலதான் இந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெருந்தலைவர்களுக்கெல்லாம் வந்து இப்படி 108ல வந்து நிக்கிறவங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்வீப்பா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எப்பயுமே. ஏன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து தமிழகம் வந்து எப்பயுமே ரொம்ப தெளிவான தமிழகம். அது மாற்றுக்கிறதுல எங்க ஒரு தெளிவு இல்லாம இருக்கும்னா சினிமா பின்னாடி போறது மட்டும் தான். ஏன்னா என்டி ராமாராவுக்கு அடுத்து ஆந்திராவில் வந்து அவர் பிறகு ஆந்திராவோட மாறிடுச்சு. ஆனா தமிழகம் மாறவே இல்லை. ஏன்னா எப்போ காமராஜர் பிறகு அண்ணா வந்தாரோ, அண்ணா வரும்போதே காமராஜர் தெருவில் இருக்க வைஜெயந்தி மாலாவோட தரப்பு சொல்லப்படுத்தி பேசும்போது கை தட்டினாங்களோ அங்க முடிஞ்சு போச்சு. அங்க இருந்து சினிமாக்காரங்க பின்னாடிதான் இருப்பாங்க, நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிங்கறதான் தொடர்ச்சியா. கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்போ அதுக்கு அடுத்து உதயநிதி கூட சினிமால தான் வந்தாரு. ஸ்டாலின் கூட அப்படிதான் கொஞ்ச நாள் அப்படிலாம் பண்ணாரு. யார் பின்னாடிலாம் போனாரு, செய்தி வாசிப்பாளர்கள்லாம் நிறைய அவர் மேல குறை சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி கூட ஆனா எல்லாத்துக்குமே பின்னணியில வந்து ஒரு ஒளிப்பட கருவி இருந்தது. அந்த ஒளிப்பட கருவிங்கிறதா சினிமா திரை பின்னணிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா அதுல இருந்து மாறல. இன்னமும் வந்து புலி வருதுங்கிற மாதிரி விஜய் வந்துட்டாரு. அவருக்கு என்ன செய்யறோம்னு தெரியல. இப்போ திருச்சியில போய் பேசுறாரு. இப்போ வந்து இன்னமும் வந்து நான் முதலமைச்சர் ஆயிட்டோங்கிற நினைப்பே இல்லாம திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுக தான். அதுக்கு வந்து நேரடியாக திருச்சி கிழக்குக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னே சொல்லிட்டு போயிடலாம். அது இல்லாம நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்க வந்துட்டீங்க. இப்ப நான் வந்து 10 நிமிஷம் பேசுறீங்களா இருக்கட்டும், அதுல வந்து 2 நிமிஷத்துக்கு வந்து குறை சொல்லுங்க, பரவாயில்ல, அது கூட வச்சுக்கலாம். ஆனா மிச்சம் இருக்கிற நேரத்துல நான் என்ன செய்ய போறேன்? நீங்க வந்து திட்டமிட்ட ஒரு ஐடியாக்குள்ள இருக்கீங்களா? உங்களோட ஐடியா என்ன? வந்து நீங்க முதல்ல கையெழுத்து போடுறீங்க 200 யூனிட் மின்சாரம் போடுறீங்க, ஃப்ரீன்னு சொல்றீங்க. ஆனா 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு சொல்றீங்க. அப்ப என்னத்துக்கு? அப்போ என்ன சார் நீங்களே, ஸ்டாலின் சார் நீங்களே, அப்போ உங்களை சார்னு கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னா
மாத்தி மாத்தி பேசப்படாது. முன்னுக்கு பின் முரணா பேசுறது வந்து ஒரு அரசியலுக்கும் அழகல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி தலைவர்கள் எல்லாம் பேசலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா எந்த தலைவர்களும் இப்படி மோசமா பேசல. ஏன்னா அதுக்கான அது சரி அப்படியே இருக்கட்டுமே. இன்னொரு வகையில பார்ப்போம். நீங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் 6 சிலிண்டர் தரேன்னீங்க, எல்லாம் வந்து தாய்மாமே சீரு மோதிரம் எல்லாம் வாயில வந்ததெல்லாம் அள்ளி விட்டீங்க, அதெல்லாம் ரைட் தான். ஆனா அதுக்கு வந்து ஒரு நிதி குழு வச்சீங்களா? முதல்ல நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பண்றாருன்னா, ஜெயரஞ்சனுடைய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சனுடைய தலைமையில ஒரு குழு வச்சாங்க. அதாவது இந்த பணத்தை எப்படி நம்ம கொடுக்க முடியும், நமக்கான பட்ஜெட்டரி ஐடியா என்ன இருக்கு, எவ்வளவு எடுக்க முடியும் பணம், அப்போ இதுக்கான ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல வாங்கியிருக்கோம், இதுக்கு மேல கடன் வாங்குறதுக்கான என்ன சோர்ஸ் இருக்கு, அதை வந்து எப்படி ரீபே பண்ண முடியும், அதை இதன் மூலம் வந்து நம்ம என்ன எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ண முடியும், இதுக்கான ஒரு குழுவாக அமைச்சிங்களா? எதுவுமே இல்லாம நீங்க வந்து மறுபடி நான் வந்து தூங்கி எதிர்ச்சேன் வந்தேன், அப்புறம் அஜித் அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க, என்ன செய்யறது, போற வழியில அப்படியே திரிஷாவும் கூப்பிட்டாங்க, அவங்களும் கூட்டு போக வேண்டியதாகி போச்சு, என்ன செய்யறது, அது நட்பு ரீதியாக தான் கூட்டு போறாங்க, தப்பா கிடையாது. ஆனா நீங்க வந்து மறுபடியும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்படி எம்ஜிஆருக்கு வந்து அவங்க வந்து எம்பியா மாறினாங்க, அண்ணாவுடைய அந்த இருக்கவே 184 இருக்கவே கொடுத்தாங்க, அது மாதிரி அதெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள என்ன செய்யறது, பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க வேண்டிய கட்டாயமாயி போச்சு, நெருக்கிட்டாங்க அங்க மேல. காங்கிரஸ் வேற வந்து ஒரு புஷ் பண்ணி என்னையா நாங்களே அவசரப்பட்டு ஓடி அந்த துண்ட கலந்துனே வந்து அப்ப ஆதரவு கொடுத்தோம், இப்ப போய் திரிஷா கொடுத்தீங்கன்னா சரியா வராது, அதனால இன்னொரு டைம் யோசிங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அது மாத்தினதா ஒரு தகவல் இருக்கு. அதனால திரிஷாவை வந்து நீங்க அரசியல் கொண்டு வாங்க, கொண்டு வராம இருங்க, நீங்க அது உங்களுடைய பர்சனல், அதுக்குள்ள பிரச்சனை இல்லை, அதுல ரைட்டு. ஆனா திரிஷா வந்து நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு போர்ட்ரேட் பண்றீங்க, போர்ட்ரேட் பண்றது வந்து அது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா திரிஷா அவர்களை வந்து நீங்க வந்து இன்னொரு வெப்பனா பாக்குறீங்களா, இல்ல மக்களுடைய ஆதர்ஷ சக்தியா பாக்குறீங்களா, அவங்கள வந்து இன்னொரு பலம் வாய்ந்த அதாவது இப்ப இரட்டை குழல் துப்பாக்கிகள் சொல்லுவாங்களா, அது மாதிரி விஜயும் திரிஷாவும் அப்படி பாக்குறீங்களான்னு தெரியல. ஆனா அவர்களுக்கான விஷயம் வந்து என்னன்னா, முதலமைச்சர் போகிறார், கான்வாய் வருகிறது, கான்வாயை ஒட்டி அவங்களும் வராங்க. அது வந்து எந்த அளவுக்கு இப்ப இது அது மட்டும் இல்ல, நீங்க டெல்லிக்கு கூட்டு போறீங்க, டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பார்க்க போறீங்க, யாரெல்லாம் கூட்டு போறீங்க, ஜெகதீஷ் அகஸ்தின்னு சொல்லி ஒரு டோப்பா வைக்கிற அவரை கூட கூட்டு போறீங்க, யார் காசுல கூட்டு போறீங்க, அவர் நீங்க வந்து அன்னைக்கு உங்களால உதயநிதியையும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையும் வந்து நீங்க எல்லா கேள்வி கேட்க முடிஞ்சு இல்லையா? அப்ப அதே கேள்வி அவங்க கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் அது வந்து சுருக்குன்னு படுது, ஏன் செய்யல? இப்ப சரி, இதுவரைக்குமே வந்து எந்த அமைச்சர்களையுமே கூட்டு போகாத ஒரு காலகட்டம் இல்ல, எல்லாம் பிரதமருக்கு பார்க்க போகும்போது அமைச்சர்களை கூட்டு போவாங்க, அது மாதிரியான ஒரு புரோட்டோகால் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனா நீங்க கூட்டு போனது எல்லாமே வந்து வேற சம்பந்தம் இல்லாதவர்கள், உங்க அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை, உங்களுடைய ஆலோசகர்களை அழைச்சிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாமும் வந்து கொஞ்சம் அத்துமீறலா இருந்தா கூட சரி, அதெல்லாம் மறந்துடலாம். சரி, இப்ப நடைமுறைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்ப என்ன செயல்பட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான செயல் திட்டங்களும் பெருசா இல்ல. ராத்திரி பூரா சென்னை பூரா இருட்டாய் போயிருது, அப்புறம் பூரா வெளியே வந்து பூரா காத்தாட வந்து போராட்டம் பண்ற மாதிரி ஆகி போகுது. காத்தாட போராட்டம் பண்றது தான் அவங்களுக்கான ஆட்சியாக மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனா நீங்க வந்து எதை சரி பண்ண போகிறோம்னு சொன்னீங்களோ அது மாதிரி எதுவுமே இங்க சரியாகல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை நம்பி வாக்களித்த உங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரி நடக்கலையா, நீங்க என்னமோ பண்ணுங்கன்னா, ஆனா வந்து எங்களுக்கு சொன்னதை நீங்க என்ன செஞ்சீங்கன்னாங்கிற கேட்கிற கேள்விக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி அவர்களை வந்து நீங்க அதிமுக அப்படிங்கறத வந்து நீங்க மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இன்றைய சூழல்ல இப்ப காலகட்டத்துல ஆதவர்ஜனா வச்சு ஒரு பெரிய பிளான் நடக்குது. இப்ப வந்து ஒரு கரெக்டா 6 மாசத்துக்கு மேல நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த ஆட்சியை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஆதவர்ஜனா வச்சு அவங்க வந்து மாநில தலைவராக, பாஜக மாநில தலைவராக எடுத்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டீலும் வந்து போயிட்டு இருக்கு. இதனுடைய விரிவாக்கமாக இந்த ஆட்சியை எடுத்துட்டு போயிட முடியுமா? ஆனா ஏன் அவர் ஆதவர்ஜனா அப்படி கழட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல ஒரு நல்லா தானே போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி, ஏன் அதை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன் கலைக்கணும்னா பிஜேபிக்கு வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். ஏன்னா இந்த 6 மாசத்துல உங்க மேல எல்லா டேமேஜஸ் கொண்டு வந்துருவாங்க. உங்க மேல என்னென்ன செய்ய முடியாதோ உங்களால இது உங்களுடைய கையாளாகத்தனத்தை புறாத்தையும் எடுத்து வந்துருவாங்க வெளியே. ஏன்னா திமுகவும் அதான் செய்யும், அதிமுகவும் அதான் செய்யும். அப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு எந்த வகையிலுமே பொறுப்பில்லாத முதலமைச்சர் மாதிரியான ஒரு கோணத்தை, ஒரு களத்தை ஏற்படுத்திடுவாங்க. இதுக்கு பிறகு இந்த 6 மாசம் வந்து கவர்னர் ஆளுநர் ஆட்சியா வந்துடும். 6 மாசங்கிறத 3 வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும் கவர்னர் ஆட்சியா. அதனால இதனுடைய காலகட்டத்துல வந்து அடுத்த சூழல் வந்து அந்த கவர்னர் ஆளுநர் ஆட்சி வந்த பிறகு இதை வந்து மாத்திர முடியும். ஏன்னா இந்த இடைத்தேர்தலே கூட 6 மாசத்துக்கு இடையில வந்து இடைத்தேர்தலில் கூட பெரிய அளவுல வெற்றி பெற முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இப்பயே வந்துருச்சு. எல்லாருக்கும் வந்து 6 மாசம் கழிச்சு தானங்க நீங்க பேசணும்னு கதற ஆரம்பிச்சுட்டாரு முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு உங்க கையில தான் இருக்கு, அதுக்கு வந்து 6 மாசம் தேவையில்லையே. நீங்க பணம் ஏதாவது திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தான் 6 மாசம் வேணும். ஆனா சட்ட ஒழுங்கு கையில இருக்கும்போது 30க்கும் மேற்பட்ட கொள்ளை கற்பழிப்புகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. கேட்டா வந்து திமுக ஆட்சியில எல்லாமே திறந்து விட்டாங்க, போதைப் பொருள் எல்லாம் திறந்து விட்டாங்க. ஆனா சட்ட ஒழுங்குக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க கொண்டு வந்திருக்க கண்ட்ரோல்ல தானே போலீஸ் இருக்கு. அப்ப போலீஸை வந்து நீங்க தானே நிர்ணயிக்கணும். அதையே நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. அதுக்கான
அதுக்கான ஆர்டர் ஏன் கொடுக்க முடியல? கச்சத்தீவை பத்தி கேட்டா நோ கமெண்ட்ஸ். உங்க அமைச்சர்களே சொல்றாங்க. கச்சத்தீவு யாரை கொடுத்தா? கச்சத்தீவோட கதை தெரியுமா உங்களுக்கு? எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது தெரியுமா? அப்போ எதுவுமே தெரியாத ஒன்றை வந்து நீங்க எப்படி கச்சத்தீவுனா ஒரு கச்சை கட்டுற தீவு இல்ல. கச்சத்தீவுங்கிறது ஒரு அது வேற மாதிரியான ஒரு விளக்கம் இருக்குதுல. இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான எதற்காக கொடுக்கப்பட்டது? அது இந்திரா காந்தி பீரியட்ல எந்த வழியில கொடுக்கப்பட்டது? நம்ம கொடுத்த பிறகு நம்ம அதுக்கு பகரமாக எதை வாங்கி கொண்டோம் இருக்கு. கச்சத்தீவு கொடுத்த பிறகு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி பேசுறதை தாண்டி மேகதாது பத்தி பேசினா இவங்க கூட வந்திருக்காங்க. மோடியே முதலமைச்சர் பிரதமரே சொல்ற மாதிரி இருக்கு. எங்க பாக்குறீங்க? உங்களதான் கூட்டணி இருக்காரு ராகுல் காந்தி, அவர் ஆட்சி தான் நடக்குது, கேட்கலாம் இல்லங்க அப்படிங்கிறது இல்லாம போற இடத்துல திருவள்ளுவர் சிலையை திறக்க முடியல உங்களுக்கு, அது வந்துடுறீங்க. இங்க வந்து சிங்கப்பெண் திட்டத்தை கூட அறிவிக்கிறீங்க. ஆனா ஜெகதீஷோட கிரகப்பிரவேசத்துக்கு போக முடியுது உங்களால. அப்ப எதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியும், எதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்க முடியுமோ அதை மட்டும் தான் செய்ய முடியுது. இது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு. இதான் வந்து உங்களுடைய ஆட்சியினுடைய தரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பெருமையா தான் இருக்கு. ஒன்றும் தவறுலாம் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்காக ஓட்டு போட்ட, உங்களுக்காக வாக்களித்த அத்தனை இளைய தலைமுறையினர் வந்து ரொம்ப பெருமையா பேசக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா இதை வந்து இன்னும் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். வீட்டுல இருந்து நம்ம சாப்பாடு கொண்டு வர மாதிரி ஆபீஸ்க்கு நான் சாப்பாடுலாம் கொண்டு வந்து சாப்பிட்றேன் தெரியுமா? இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அது ஏன்னா நொல்றாஞ்சா இருக்கிற மாதிரி அங்க திமுக தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கூட இருக்க ஆட்சியாளர்கள், உங்களுக்குள்ள இருக்க அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அதை கேளுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு நீங்க ஏதாவது உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத உங்களோட பவரை நீங்க பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா, சரி ஓகே 6 மாசத்துல தான் கிடைச்சிருவாங்கல்ல, அதெல்லாம் இப்படியே கண்டிப்பா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி ராஜு பாரதி. வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.